48 நாட்களுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்குது. என்னென்ன சிக்கல்கள்? அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இதை விட இன்னும் ஒரு 3 முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டது சம்பந்தமாக பிரித்தானியாவினுடைய டெலிகிராஃப் ஊடகத்தில் ஒரு சுவாரஸ்யமான சிறு கட்டுரை ஒன்று இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவர் சும்மாவே இருக்கிறார் இல்லை, அவருடைய ட்ரூத் சோஷலில் ஒரே பதிவாக போட்டுக்கொண்டே இருக்கார். ஏன்னு சொன்னால் அவருக்கு பயங்கர சந்தோஷம். எனவே என்னெல்லாம் சொல்லி வச்சுக்கிறார் என்று சொல்லி அதையும் பார்க்க போகின்றோம். அதை விட ஈரானில் இருந்து ஒரு முக்கியமான காணொளி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான காணொளி என்று சொல்லலாம். அதனையும் இந்த காணொளியில் சேர்த்துக்கொள்கின்றேன். இலங்கை செய்திகள் சொல்கிறதுக்கு நேரம் இருக்குமோ தெரியாது, இருந்தால் கடைசியில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த காணொளியில் போடுறேன். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 48 நாட்களுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை அது மூடப்பட்டது. இந்த உலகம் பட்ட பாடு என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகள், எவ்வளவோ எரிபொருள் தட்டுப்பாடுகள், பங்கு சந்தைகள் ஏறுறதும் இறங்குறதும், எரிபொருட்களுக்கான விலைகள் கூறுறதும் குறைகிறதும் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒரு நாடு கூட மிச்சம் இல்லாமல் சண்டை நடந்தது என்னவோ ஈரானில் தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் பிரச்சனை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் அது எதிரொலித்தது. அவ்வளவு மிக முக்கியத்துவமானது இந்த ஹோர்முஸ் நீரிணை. இன்று அதனை திறப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், முழுமையாக திறக்கப்பட்டிருக்கிறது, முழுமையாக வணிக ரீதியிலான போக்குவரத்துக்கு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஈரானிய அதிகாரிகளோட கதைச்சு பேசித்தான் வரணும். ஈரானை டச் பண்ணாமல் நீங்கள் போக முடியாது. அதனுடைய அர்த்தம் ஈரானுக்கு வரி செலுத்த வேண்டி இருக்கும் என்றதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வரணும். இதுவரைக்கும் உறுதியான தகவல்கள் இல்லை. போற வார எல்லா கப்பலும் ஈரானுக்கு வரி கட்டணுமா இல்லையா என்று சொல்லி. எனவே அதுக்காக காத்திருப்போம் மேலதிக அப்டேட்டுக்காக. அதை விட இந்த ஹோர்முஸ் நீரிணை இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தான் திறக்கப்படுது முதல் கட்டமாக. தேவைப்பட்ட அதுக்கப்புறம் நாங்கள் பூட்ட வேண்டியும் பெறும் என்று சொல்லி ஈரான் மறைமுகமாக சொல்லியிருக்கிறது. அதென்ன ஏப்ரல் 26 அதென்ன கணக்கு என்று கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் லெபனானில் யுத்த நிறுத்தம் வந்திருக்கிறது. இப்போ நேற்றில் யுத்த நிறுத்தம், அதாவது லெபனான் மேலே எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த மாட்டோம் என்று சொல்லி இப்போ இஸ்ரேல் அறிவித்திருக்குத்தானே. அது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அந்த யுத்த நிறுத்தம் முடியுது. எனவே ஈரானினுடைய பிரதானமான கோரிக்கை லெபனானில் யுத்த நிறுத்தம் வரணும், அது நிரந்தரமாக வரணும், உறுதியாக வரணும். இதுதான் ஈரானுடைய மிக மிக முக்கியமான நிபந்தனை. அது நேற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதால அந்த ஒப்பந்தம் ஏப்ரல் 26ஆம் தேதி முடிகிறதால அது வரைக்கும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று சொல்லி அப்பாஸ் அராக்சி அறிவிச்சிருக்கிறார். பெரும்பாலும் இனி லெபனானில் சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே ஹோர்முஸ் நீரிணை ஒரு வகையில் நிரந்தரமாகவே திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். இடையில ஏதாவது பிரச்சனைகள் வராவிட்டாலே ஒழிய மற்றும்படி அது நிரந்தரமாகவே திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் வரி கட்டணுமா இல்லையா என்பது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை. இதுக்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். என்னதான் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருந்தாலும் ஈரான் மீதான அந்த முற்றுகை இருக்குத்தான், இந்த பிளாக்கேட், அது தொடர்ந்து அமுலில் இருக்கும். அதாவது ஈரானிய துறைமுகங்களை நோக்கி செல்கின்ற கப்பல்கள், அங்கிருந்து வர கப்பல்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம், தடுப்போம் என்று சொல்லியிருக்கார். அப்போ இது என்ன புதினமாக கிடக்குது? அதான் ஹோர்முஸ் நீரிணை திறந்தாச்சு, அப்போ ஈரானிய கப்பல்களை ஃப்ரீயாக விட வேண்டியானே என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கதை சொல்லியிருக்கார். இன்னும் 100% நாங்கள் அந்த சில விஷயங்களை அடைய வேண்டி இருக்குன்னு சொல்லி லைட்டாக சொல்லி விட்டுட்டார். அது என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இப்போ பாகிஸ்தானில் திரும்ப பேச்சுவார்த்தை வரப்போது தானே, அதில் ஒரு ஒப்பந்தம் மட்டும் போடத்தானே வேணும். அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போடணும். இதுதான் அமெரிக்காவினுடைய பிரச்சனை. எனவே அதை போட்டால் மட்டும்தான், அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது 100க்கு 100% என்று சொல்லி அமெரிக்கா நம்புமாம். எனவே அது வரைக்கும் இந்த பிளாக்கேட் இருக்கும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக சொல்லல. ஆனால் அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி இப்போ சர்வதேச ஊடகங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டது எல்லாருக்குமே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 48 நாட்களுக்கு பிறகு இந்த உலகமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேள்விப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அது உலகத்தில் யாருக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பயங்கர சந்தோஷம். பதிவாக போட்டு தள்ளுறாரு தன்னுடைய ட்ரூத் சோஷலில். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது
அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சந்தையில் எரிபொருட்களுக்கான விலை வந்து சடுதியாக விழுந்திருக்கிறது. இந்த காணொலியை வந்து ஒளிப்பதிவு செய்கிற நேரத்தில் வந்து கடைசியாக $91 வந்திருக்கிறது, $91 வந்திருக்கிறது. அது இன்னுமே வந்து குறையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அது ஒரு சடுதியான வீழ்ச்சி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டது தான். அடுத்ததாக டெலிகிராஃப் ஊடகத்தில் போடப்பட்ட அந்த ஒரு சிறிய ஒரு கட்டுரை குறிப்பொண்டு, அதாவது ஹோர்முஸ் நீரிணையை பற்றி போடப்பட்ட ஒரு குறிப்பொண்டு இதில் பக்கத்தில் பார்க்குறீங்க. இதைத்தான் சொல்ல போகிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், வெறும் 50 நாட்களில், அதாவது 48 நாட்களில் நான் அந்த கட்டுரையில் போடப்பட்டிருக்கிறது, 50 நாட்களில் வந்து இந்த உலகத்தை வந்து எப்படி அசைக்க முடியும், உலகத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து எப்படி தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி இந்த உலகத்துக்கே ஒரு காட்டி இருக்கிறது ஈரான் என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. டெலிகிராஃபில் போடப்பட்டிருக்கிறது, நான் சொல்லல, டெலிகிராஃபில் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்போ திறக்கணும் எப்போ மூடணும்ன்றதை நாங்கள்லாம் தீர்மானிப்போம் என்று சொல்லி ஈரான் ஆரம்பத்திலேயே சொன்னது தானே. நீங்கள் வந்து குண்டுகள் போட்டாலும் சரிதான், நீங்கள் வந்து பிளாக்கெட் போட்டாலும் சரிதான், அச்சுறுத்தினாலும் சரிதான், என்ன செய்தாலும் சரிதான், ஹோர்முஸ் நீரிணையை வந்து எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் அதை தீர்மானிக்கிறதே நாங்கள் தான் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருந்தது. அதை செய்து காட்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து போடப்பட்டிருக்கிறது. அடுத்த 3வது பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஒரு உலக சந்தையில் வந்து எரிபொருட்களுக்கான விலைகளை வந்து சடுதியாக $30 அதிகரிக்கவும் சடுதியாக $30 வந்து குறைக்கவும் ஈரானால் முடியும் என்று சொல்லி ஈரான் நிரூபித்திருக்கிறது என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்கான சுவிட்சை வந்து இப்போ ஈரானுடைய கையில் தான் இருக்குன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த 48 நாட்களில் இதுவரைக்கும் ஈரானை பற்றின அக்கறை இல்லாமல் அல்லது ஈரானை கவனிக்காமல் இருந்த பல நாடுகளும் பல நாட்டு மக்களும் ஈரான் என்ற பேரை வந்து உச்சரிக்க வைத்ததும் இந்த 48 நாட்கள் என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. அது உண்மைதான். என்ன, நாங்களும் இதுக்கு முதல் செய்திகளில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் காய்ச்சிக்கிறோம், ஈரானை பற்றி பெரிய அளவில் கதைக்கிறதும் இல்லை. அதிலே மிக முக்கியமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ், அதாவது ஹோர்முஸ் நீரிணையை பற்றி நாங்கள் ஒரு நாளும் கதைச்சதும் இல்லை. அப்படி ஒரு நீரிணை இருக்கிறத பற்றி உலக மக்களுக்கு எந்த விதமான நுழைச்சும் இல்லை, அதை கணக்கெடுக்கவும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான நீரிணைகள் இருக்குது, அதை நாங்கள் கணக்கெடுக்க மட்டும்தானே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாற்ற வாயிலையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லி, ஹோர்முஸ் நீரிணை என்று சொல்லி எல்லாரும் அதை உச்சரிக்க ஆரம்பித்தது இந்த 48 நாட்கள் என்று சொல்லி டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கிற இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து கடைசியில் ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், ஜியோகிராஃபி இஸ் பெட்டர் தேன் டெக்னாலஜி என்றதை ஈரான் நிரூபித்து காட்டியிருக்கிறது என்று சொல்லி, அதாவது தொழில்நுட்பங்களை விடவும் புவியியல் இருக்குது தானே, ஜியோகிராஃபி, ஒரு நாட்டினுடைய அமைவிடம், அது எவ்வளவு முக்கியமானது என்றதை ஈரான் மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்று சொல்லி, சில நாடுகளுக்கு அந்த நாடுகள் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஒரு சாபம் என்று சொல்லணும், அந்த நாடு இருக்கிற இடத்தாலேயே வந்து பல பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி. ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு வந்து அந்த நாடுகள் இருக்கிற இடம், அந்த ஜியோகிராஃபி வந்து ஒரு வரமென்றே சொல்லலாம். அதில் இலங்கை மிக முக்கியமானதுண்டு. இலங்கைக்கான முக்கியத்துவமே இலங்கையினுடைய அமைவிடம் தான். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி இயற்கையாகவே எத்தனையோ வரங்களை பெற்ற ஒரு நாடு தான் ஈரான் என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதை விட ஈரானை பொறுத்த வரைக்கும் யுரேனியத்தை செறிவூட்டுறதை விட, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற முயற்சியில் ஈடுபடுறதை விட சிம்பிளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், அதாவது ஈரானினுடைய கையில் வந்து அணு ஆயுதம் வந்துட போது என்று சொல்லித்தானே அமெரிக்கா வந்து பயப்படுது. ஆனால் அணு ஆயுதம் வச்சுக்கிறத விடவும் ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் தங்கள்கிட்ட இருக்குது, அதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லி ஈரான் உலகத்துக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து போடப்பட்டுள்ளது. அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ட்ரூத் சோஷியல் பதிவுகள். இந்த ஈரான் வந்து ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறோம் என்று சொல்லி அறிவிச்சது ட்ரம்ப் வந்து போட்டுக்கொண்டே இருக்கார், வந்து கொண்டே இருக்குது. அடுத்தடுத்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 3 நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்லி தொடர்ந்து பதிவாக போட்டுக்கொண்டே இருக்கார். நான் நினைக்கிறேன் பயங்கர சந்தோஷமாக இருப்பார் போறதுக்கு. இந்த உலகத்திலேயே வந்து ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டதால் அதிக அளவு சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஆள் என்று சொன்னால் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அதாவது எல்லாருக்கும் சந்தோஷம் தான், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் தான் தேவையில்லை வேலை பார்த்து மூடினவர். எனவே அதை திறக்கணும், திறந்து போட்டு அமெரிக்காவிலிருந்து வித்ரோவாகி வெளியில் வரணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் போதுமப்பா, எங்களை விட்டுருங்கப்பா என்று சொல்லி இப்போ அமெரிக்கா வந்து ஒற்றை கலை நிற்கிது. அதனால் வந்து அந்த சந்தோஷத்திலே நிறைய பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். கடைசியாக போட்ட பதிவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அமெரிக்காவும் தாங்களும் ஈரானும் சேர்ந்து அந்த ஹோர்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் கன்னி வடிகள் இருக்குது தானே, அதை வந்து அகற்றி கொண்டிருக்கிறோம், ஏற்கனவே கொஞ்சத்தை அகற்றிட்டோம் அல்லது அகற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டையும் போட்டிருக்கிறார். எனவே அந்த வேலைகள் நடந்துருக்கு என்று சொல்லி, அதை விட இன்னும் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார், ஹோர்முஸ் பிரச்சனை இப்பொழுது தீர்வுக்கு வந்துவிட்டது, இனி ஹோர்முஸ் பிரச்சனை இல்லையா. அப்படி ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனை தீர்ந்துட்டுது, அது திறக்கப்பட்டுட்டு என்று சொல்லி செய்தி வந்த பிறகு உடனடியாக நேட்டோவில் இருந்து யாரோ கோல் எடுத்ததாம், நேட்டோ அமைப்பிலிருந்து தனக்கு கோல் எடுத்து சொன்னதாம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லி கேட்டதாம். அதுக்கு தான் சொன்னதாம், இல்லை உங்களோட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தள்ளிடுங்க, ஸ்டே அவே என்று சொல்லி சொன்னதாம், தள்ளிடுங்கன்னு சொன்னதாம். உங்களுக்கு
ஏதாவது எரிபொருள் வேணும், ஏதாவது எரிபொருள் ஏற்றணும் கூட கப்பல்கள் சொன்னால் அதுக்கு மட்டும் வாங்கோ, மற்றபடி இந்த பக்கம் வராதைங்கன்னு சொல்லி தான் பேசி கலைச்சி விட்டேன்ற மாதிரி தன்னுடைய பதிவில் வந்து எழுதியிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அது விளங்கியல. அதாவது ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்ட உடனே நேட்டோவிலிருந்து கோல் எடுத்ததார் யார் உடனடியாக ட்ரம்புக்கு கோல் எடுத்துன்னு தெரியல. அவராக சொல்கிறார் அவரால் கோல் எடுத்ததாம் தன்னோட கேட்டதாம் என்று சொல்லி. அது நேட்டோ அமைப்புக்கு தெரியுமோ தெரியாது. எனவே ட்ரம்ப் அப்படி தன்னுடைய பதிவில் போட்டுக்கார், நேட்டோ ஒரு காகித புலி என்று சொல்லி திரும்பவும் சொல்லி வச்சுக்கார். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்று சொல்லியிருக்கார், அமெரிக்கா ஈரானுக்குள்ள இறங்கி டஸ்ட் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வரப்போகுது என்று சொல்லி. அதென்ன டஸ்ட் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய B2 பொம்மர் இருக்குத்தானே, அந்த பெரிய ராட்சச விமானம், அதால் போட்ட குண்டுகளால் வந்து ஏராளமான நியூக்ளியர் டஸ்ட் வந்து இருக்காம், அதாவது அணு துகள்கள் இருக்காம். அதெல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாக அகற்றணுமாம். எனவே அமெரிக்கா தான் நேரடியாக அங்கே இறங்கி அதை வந்து பக்குவமாக பாதுகாப்பாக அகற்றும் என்று சொல்லியிருக்கார். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு சொந்தமான எக்கச்சக்கமான காசை வந்து அமெரிக்கா பிளாக் பண்ணி வச்சுருக்குது. நிறைய வங்கிகளில், கட்டாரில் நிறைய காசு இருக்குது, அதே மாதிரி டர்க்கியில் வந்து நிறைய காசு இருக்குது, வேறு நாடுகளில், ஈராக்கில் கொஞ்சம் காசு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நாடுகளில் வந்து ஈரானுக்கு சொந்தமான பெருந்தொகையான பணத்தை வந்து அமெரிக்கா பிளாக் பண்ணி வச்சுருக்குது. அந்த பெருந்தொகையான பணத்தில் இருந்து $20 பில்லியன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, $20 பில்லியன், அவ்வளோ வந்து ஈரான்ட காசு தான். அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ அமெரிக்கா ஓகே சொல்லியிருக்கு என்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்குது. இதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். 3 பக்கத்தில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு பிரபலமான ஊடகம் அக்சியோஸ் என்று சொல்லி அவர்களுக்கு கசிஞ்சிட்டுது. அவர்கள் இந்த தகவலை போட்டிருக்கிறார்கள், இந்த மாதிரி 20 பில்லியனை வந்து அமெரிக்கா கொடுக்க போதுன்னு சொல்லி. ஆஃப்கோர்ஸ் அது அமெரிக்கான காசு இல்லை, அது வந்து ஈரான காசு தான். இருந்தாலும் ட்ரம்ப் கொடுத்தாலும் கொடுப்பார். ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, இந்த காசை தரணும் அதை சொல்லி தான் காய்ச்சிருப்பார். அந்த $20 பில்லியன் பதிலாக ஈரான் சொல்லணுமாம், இனிமேல் நாங்கள் யுரேனியத்தை வந்து செறிவூட்டவே மாட்டோம், அணுகுண்டை வந்து தயாரிக்கவே மாட்டோம் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடணுமாம். அந்த 3 பக்க ஒப்பந்தம் இருக்குது தானே, அதில் வந்து கையெழுத்து போடணுமாம். போட்டால் $20 பில்லியன் வழங்கப்படும் என்று சொல்லி இந்த மாதிரி பல ஒப்பந்தங்களும் பல பேச்சுவார்த்தைகளும் அறம்புறமாக நடந்து கொண்டிருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து துள்ளி குதிச்சு கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக ஈரான்லேருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல ஒரு காணொளி உண்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது ஈரானினுடைய ஜனாதிபதி தானே பெசஸ்கியான், அவரும் இன்னும் நிறைய அரசு அதிகாரிகளும் வந்து தெஹ்ரான் தெருக்களில் வந்து சைக்கிளில் போகிற மாதிரி. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கடுமையாக தாக்குதல் நடக்கக்குள்ள, கடுமையாக யுத்தம் நடக்கக்குள்ளேயே அப்பாஸ் அராக்சியும் பெசஸ்கியான் எல்லாருமே வந்து பொதுமக்களை வந்து அந்த குட்ஸ் டே என்று சொல்லி கொண்டாடப்பட்டது தானே, அதில் வந்து கலந்து கொண்டிருந்தவர்கள் பகிரங்கமாக. இப்போ வந்து சமாதான காலம், எனவே மிகவும் மகிழ்ச்சியாக ஈரானிய அரசு தலைவர்களும் இருக்கின்றார்கள். அதனை வெளிப்படுத்துகின்ற காணொளி தான் இது. அதனை இப்பொழுது பார்ப்போம். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.